சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. எத்தனை வருஷம் கேளுங்க, விஜய் பேசுறது இல்லைங்க. விஜய் என்ன பேசுவார்? பூச்சேரி ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறாரு. அது தெரியாது அவருக்கு. இங்கே 10 ரூபா பாட்டில் சொல்லி ஆடினாரு, அங்கேயே பண்ண வேண்டியதானே. எனக்கு என்னன்னா எதிர்கட்சி அவங்களெல்லாம் ரொம்ப மார்க் பண்ணி அது வேண்டாம். அது சம்டைம்ஸ் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. மனுஷன் கையில் பவர் ஆக்சுவலாக வர்றப்போ டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அது லைக் அது அவருக்கு பவர் கொடுத்தா தானே நமக்கு தெரியும். டு பி ஹானஸ்ட் அவரால் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளேயே வராங்க. அவர் அரசியலை விட்டு திருப்பி நடிக்கிறேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஏன்னா நான் விஜய் ரசிகன். விஜயை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர் சினிமாவுக்கு தான் நல்லா இருப்பார். 26 வர முடியாது அவருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தாவேகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில் ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பேச போகிறாரு. அது என்ன பேச போகிறாரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த 2025 மக்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார், அது ஏன் இப்போ தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். தாவேகா தலைவர் விஜய் ஈரோட்டில் பரப்புரை மேற்கொள்கிறாருன்னா அங்கே என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? அவர் என்ன பேசுறாரு? திமுக எதிரிங்குவார், திமுக இது பண்ணு ஊழலுங்குவார். ஆனால் ஊழலில் குற்றச்சாட்டை காமிக்க மாட்டார். இப்போ அண்ணாமலை இருந்தார், தைரியமாக ஊழல் உள்ள குற்றச்சாட்டை எடுத்து காமிக்கணும்னு சொல்லி பண்ணார். கோர்ட்டில் அலைகிறாரு. பல எம்பிக்கள் பல பேர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அண்ணாமலை அதோட முடிஞ்சார். அதுக்கப்புறம் வெளியிடவே இல்லை. இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு அதோட ஆஃப் ஆகிட்டார் அண்ணாமலை. இப்போ இவர் சொல்கிறாருல திமுக ஆட்சி எதிரிங்கிறாருல, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து காமிக்க சொல்லுங்க. அவர்னால தேவையெல்லாம் பாண்டிச்சேரியே பேசுகிறாரு திமுக பற்றி. ஒரு பக்கம் வாழ்த்து சொல்கிறாரு, எனக்கு பார்த்தா கூட தான் வாழ்த்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் காரைக்காலில் அது வசதி இல்லை, இது வசதி இல்லை, இது வசதின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா திமுக மட்டும் நம்பாங்க, எதிர்பார்க்காங்க, எழுத்துக்கு எங்கே போய் புதுச்சேரியில் போய் சொல்கிறாரு. அது ஒரு நியாயமா? அது பூச்சேரி ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறாரு. அதுவும் கேட்டார். அது தெரியாது அவருக்கு. இங்கே 10 ரூபா பாட்டில் சொல்லி ஆடினாரு, அங்கேயே பண்ண வேண்டியதானே. பூச்சேரிக்கு டாஸ்மார்க்கு மதுபாலங்கள் நல்லா இருக்குன்னு பாட வேண்டியதானே. அவர் பாடுறதுக்கு முடிஞ்சா, தைரியம் முடிஞ்சா. கடலூரில் மட்டும் 10 ரூபா பாட்டில் ஈஸியாக போட்டார். இது பாண்டிச்சேரியில் போய் மதுவான விலை, கம்மியான விலை அப்படி சொல்லி மக்களை ஒழுது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவனால் சொல்ல முடிஞ்சா? எத்தனை வருஷம் கேளுங்க, விஜய் பேசுறது இல்லைங்க. விஜய் என்ன பேசுவார்? விஜய் திமுக தான் பேசுகிறாரு. விஜய் இன்னைக்கு திமுக அவங்க அப்பா சந்திரசேகர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரெல்லாம் கலைஞர் இல்லாட்டினா ரொம்ப தட்டாது, ரொம்ப ஒரு இதாக கஷ்டப்பட்டுருப்பார். அன்றைக்கி சாலிகிராமத்தில் இடம் வாங்குறது கூட கலைஞர் காசு கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன். எனக்கு முன்னோர்கள் சொல்லக்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற புரியுதா? அவர் அந்த கஷ்டப்பட்டிருக்காரு. சந்திரசேகர்னு சொல்லி பேர் வாங்கினதே கலைஞர்னால தான். இன்றைக்கி இவர் சொல்கிறாரு, நான் அதை பண்ணி போயிடுவேன், இதை பண்ணி போயிடுவேன்னு சொல்லி. எத்தனை அமைச்சர் போகட்டும், எத்தனை முதல்வரவே உன்கிட்ட வரட்டும், நீ ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா? ஜெயிக்கவே முடியாது. அதெல்லாம் தப்பான எண்ணத்தில் அவர் காய் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தப்பான எண்ணம். இவர் போய் அங்கே போய் ஈரோட்டில் போய் என்னத்தை சொல்ல போகிறாரு? என்ன சொல்ல போகிறாரு? மெயினாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மெயினாக, ஏன்னா அவர் எங்கெங்கே போகிறாரோ அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தான் அவர் மெயினாக பேசுகிறாரு. ஸோ ஈரோட்டில் என்ன பிரச்சனையோ அதை பற்றி மெயினாக பேசுவாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் போன வாரம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் திமுகவை பற்றி பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, நம்ம எலெக்ஷன்னா நம்ம இந்த மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பாண்டிச்சேரியை நம்ம மென்ஷனாகவே நம்ம செய்யறதில்லை. அவருக்கு என்னன்னா ஜெயிச்சா நம்மளோட தமிழ்நாடு இல்லை பாண்டிச்சேரியும் நம்ம ஜெயிக்கணும்னு உடைய மைண்ட் செட்டில் அவர் பேசிக்கிறார். பேசுகிறத விட செயலில் காமிக்கணும். இப்போ மக்களை பார்க்க போகிறார். அதாவது குடும்ப உறுப்பினர், கட்சி சார்பாக அவர் வரல. இப்போ சுற்றுப்பயணம் ஃபுல்லுமே கட்சி சார்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா, தங்கை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு உறவுகள் இருக்காங்க. இவர் இத்தனை நாள் சினிமாவில் ரொம்ப நாள் இருந்ததுனால சொந்தங்களை பார்க்க முடியாமல் போச்சு. சொந்தங்கள் இவரை டிவி சினிமா வழியாக பார்த்தாங்க. இப்போ அந்த சொந்தங்களை எங்கெல்லாம் இருக்காங்க, எந்த ஊர்லலாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் திருவோட் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற திருவோட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ரிலேஷனாக இருக்கான். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கவர் பண்ணி வராரு. இந்த ட்ரிப்பு ஈரோடு போகிறாரு.
ஈரோடு வந்து பெரியாருடைய இடம், ஞாபகமான ஒரு பேர் உள்ள இடம், தொழிற்சாலையின் மகுடம். இப்போ அந்த தொழிற்சாலை இவர் போகிறாரு. இப்போ போகிறது வந்து அங்கே இருக்கிற என்ன ப்ராப்ளம், இப்போ அட் ப்ரெசண்ட் அது என்ன ப்ராப்ளங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே ஆட்சிக்கு வந்து இவரு நம்ம செய்ய முடியும். இப்போ ஒவ்வொரு ஊர் போகும்போதும் 2026 ஜெயிக்க போகிறது இவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ போயிட்டு உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால் இப்போ சுற்றுப்பயணம் போகிறாரு பார்த்தீங்களா, அப்போவே அங்கே உள்ள ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறார். எந்தெந்த ஆஸ்பத்திரி இல்லை, தொழிற்சாலையில் நீர்க்கழிவு இல்லாமல் இருக்குது, எந்த தொழிற்சாலை சம்பளம் தராமல் இருக்காங்க, எந்த தொழிற்சாலைக்கு இபி கனெக்ஷன் வராமல் இருக்குது, எந்த தொழிற்சாலைக்கு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இல்லாமல் கவர்மெண்ட் இல்லை, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு செய்ய விடாமல் தடுத்துருக்கு, அது எல்லாமே அங்கே தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு எப்பா இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மக்களுக்கு சொல்லுறார். சொன்ன பிறகு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரோடுக்கு என்ன செய்யணுமோ அவர் இப்போ அதை சொல்கிறதுக்கு தான், நீங்கள் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்களா, எனக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பரிமாணம் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஈரோடு போகிறார். உள்ளதை உள்ளபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அறிஞர் அண்ணா காலத்துலேருந்தே பேசிக்கிட்டு தான் வர்றாங்க. அதைப்படி யாருமே நடக்கிறது இல்லை. பேசி வந்த உடனே அதைப்படி செய்கிறதும் இல்லை. 50-50 பண்ணுறாங்க. விஜய் வந்தால் 100% பண்ணுவாரான்றது தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னென்னா எதிர்கட்சி அவங்களெல்லாம் ரொம்ப மார்க் பண்ணி அது வேண்டாம். அது சம்டைம்ஸ் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. அது வேண்டாம். அது நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ குட் திங் இஃப் இஸ் கம்மிங். அவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் உண்டாகும், அதுதான். ஸோ எனக்கு என்னென்னா அவர் என்ன பேசினாலும் கொஞ்சம் மற்ற கட்சிகளை யாரும் மார்க் பண்ணாமல் பேசினான்னா தட் லுக்ஸ் ரியலி ப்ரொஃபஷனல் நினைக்கிறேன். இந்த 2025 உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்லாம் யாரு சார்? இன்னைக்கு நல்லா ஆட்சி நடந்துட்டு இருக்கு சார். எவ்வளோ விஷயம் நல்லா ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உங்களோட ஸ்டாலின், புதல்வன் திட்டன், மகளிருக்கு 1000 ரூபா, இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்து, எவ்வளோ விஷயம் நல்லா ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எல்லாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு எத்தனை மதுரையில் ஒரு ஸ்டேடியம் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேடியம் ஒன்று, இந்த மாதிரி முடிச்சா செம்மொழி பூங்கா ஒன்று, எவ்வளோ வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே முன்ன பண்ணியிருக்காங்களா? பண்ணல. இதுக்கு மேலே என்ன நல்லாச்சு வரும் இவருக்கு? அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் சொல்லுங்கள். அவர் கொள்கை என்ன? அவர் கொள்கை இருக்கா அவருக்கு? எனக்கு இந்த மக்கள் இது பண்ணிட்டாங்க சொல்லி கொள்கை இருக்கா அவருக்கு? நீ ரசிகர்களை நீ கரெக்டாக கொண்டு வா. நீ ரசிகர்களை கரெக்டாக கொண்டா. விஜயகாந்த் எப்படி கொண்டு வந்தார்? ஒரு படம் பேர் சொல்லுவாப்போம். ஒரு படம் பேர் தமிழில் விட்டு வேறு வார்த்தை ஒரு பேர் சொல்லுவாப்போம். அது அசிங்கமான வார்த்தை ஏதாவது ஒரு கிறிஸ்தவமான ஒரு வார்த்தை விஜயகாந்த் வச்சுருக்க ஒரு படம் பேர் சொல்லுவாப்போம். அப்போத்துலேருந்து இப்போது எடுத்துவா. கருமேட்டு கருவாலேருந்து எப்போதுல எடுத்துருவா. இது எடுத்துருவா. ஒரு படம் பேர் சொல்லி பார்ப்போம். பேர் டைட்டிலே இருக்கணும் சார். ஒருத்தன் வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறது பேர் டைட்டில் இருக்கணும். துப்பாக்கி, கத்தி, திருப்பாச்சி, இந்த மாதிரி பேர் இருக்கக்கூடாது. ஏங்க, என் வயசுக்கு 5 முதல்வர் நான் பார்த்துருக்கேன். 5 முதல்வரை விட மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு சூப்பர் சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவனுமே செய்யாத உதவிகள் கல்வித்துறைக்கு, சுகாதாரத்துக்கு, எல்லாமே சாப்பாடு கீப்பாடு எல்லாத்துக்குமே, போக்குவரத்து எல்லாத்துக்குமே நல்ல உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த கெடுதலுமே பண்ணலை, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அதனால் இவருக்கு வந்து எல்லா இதுவுமே தெரியும். இந்த பையன் என்னங்க பையன், நேற்று பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட இளைய தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பிடிக்கும். அப்படி சொல்லிக்கிற மாதிரி யாரையும் சொல்ல முடியாது. தலைவர்கள் யாருமே பிடிக்காது, அரசியல் தலைவர்கள். ஏன் அப்படி? தகுதி உள்ள அரசியல்வாதிகள் பேரை தான் கெடுத்துக்கிட்டாங்களே. பெண்களுடைய பாதுகாப்பு இல்லை, பெண்களுடைய வன்கொடுமை, பெண்களுக்கு சுத்தமாக ஒரு மரியாதையே இல்லை. இலவசம்னு கொடுத்து கொத்தடிமையே ஆக்கிட்டீங்க. கொடுக்கணுன்றீங்களா? அப்போ ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்குற ஏன் பைசா, என் மக்கள் பைசா நீ மக்களுக்கு செலவு பண்ணுற எல்லாத்துக்கும். எங்களுக்கு நான் பஸ்ஸு கேட்டோமா உங்கள்கிட்ட? பஸ்ஸு இலவசம் கேட்டோமா? எனக்கு பஸ்ஸு இலவசங்கிறீங்க, அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அடை வச்சு விட்றீங்க. கேட்டால் உங்களுக்கு தான் செய்தோம், மக்களுக்காகவே நாங்கள் செய்தோம், நான் கேட்டோமா? இது வரைக்கும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. பட் இப்போது ரீசெண்டாக விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கவனிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு விஜய் தான் இப்போ, இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயுமே. எதனால் அவரை பிடிச்சது? சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஆஸ் ஆக்டராக ஐ லைக் ஹிம். பட் இதுக்கப்புறம் தான் ஒரு லீடராக மாற போகிறார். ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் ஒரு மாற நினைக்கிறீங்களா? லீடராக
கெப்பாசிட்டி இல்ல நினைக்கிறீங்களா இன்னும் அவருக்கு? இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன நீங்கள் கேக்குறேன். இல்லை அப்படி இல்லை, ஆல்ரெடி ஒரு லீடர் தான். பட் ஆனால் லைக் ஒரு மனுஷன் கையில் பவர் ஆக்சுவலாக வர்றப்போ வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அது லைக் அது அவருக்கு பவர் கொடுத்தா தானே நமக்கு தெரியும். நம்ம ஆஸ் அ பீப்புளாக லைக் வி ஹேவ் டு கிவ் த லைக் ரைட்ஸ் டு ஹிம், ரைட்? அதுக்கப்புறம் தான் தெரியும். விஜய் வந்து எதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் வந்து விஜய் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அவர் நிறைய பண்ணிட்டார். லைக் அவர் டு பி ஹானஸ்ட் அவரால் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ளேயே வராங்க. எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி. அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் ஸ்டாலின். ஏன்னா அவங்க தான் தமிழை பற்றியும் தமிழுக்கு நிறையா தொண்டாட்டியிருக்காங்க, தமிழையே கரைச்சி குடிச்சிருக்காங்க. அதனால் இலக்கியங்கள் எல்லாமே தமிழில் எல்லாமே நல்லா ஐயா இருந்த வரைக்கும் நல்லா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையே தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எந்த மாநிலத்திலையும் இல்லாமல் நம்ம டிஎம்கே ஆட்சி காலத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா புத்தக திருவிழான்னு நடத்துகிறாங்க. ஏன் நடத்துகிறாங்க? நம்ம தமிழை வந்து தமிழ் மரபு மாறக்கூடாதுன்றதுக்காக புத்தக திருவிழா நடத்துகிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு இது வந்து வரலாறு இல்லை, நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றது தான். நான் விஜய் ரசிகன். விஜயை வந்து நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர் சினிமாவுக்கு தான் நல்லா இருப்பார், மற்றபடி அரசியலுக்கு புதுசு. அதனால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் வந்தால் நல்லது தான், வரக்கூடாதுன்னு சொல்லலை, வந்தால் நல்லது தான். ஆனால் 26 வந்து வர முடியாது, அவர் டிஎம்கே தான் வரும். ஸ்பெசிஃபிக்காக யாருமே கிடையாது. ஸோ ஏதாவது புதுசாக வந்தால் ஒரு மாற்றம் உருவாகும்னு நினைக்கிறேன். மாற்றம் தான் மாறாதது. ஸோ அஃப்கோர்ஸ் விஜய் சார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அவர் அரசியலை விட்டுட்டு திருப்பி நடிக்கிறேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் அது வந்துட்டு பேருக்கு எடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு டூ தட். பட் இஃப் இஸ் கம்மிங் ஏதோ ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வந்ததுன்னா இட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா தமிழ்நாடு ரெண்டே ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டினால மாறி 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 ஆட்சி நடக்குது. மக்களும் மாறி மாறி குறை சொல்கிறாங்க, மாறி மாறி எல்லாம் அதே தான் இருக்குது. சில மாற்றம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, சிலது வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அவர் புதுசாக ஏதாவது எடுத்துகிட்டு வந்து மாற்றத்தை மக்கள் விரும்பினா தட் வில் பி வெரி குட். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.